கல்யாணம் பண்ணிக்கிறான் நீ இந்த கண்ணி கடன் அவமானித்தேன் யாரும் ஒரு பாவி தெரியவில்லை இவனை கொன்னீங்கன்னா ஒன்னையே கல்யாணம் பண்ணிக்கிறேன் மாமா. இந்த ஒரு வார்த்தை போதும். இப்ப நீயா போயிட்டா போய்விடு. நான் கைவிட்ட உக்கால ஒளி தாங்க மாட்டேன். அப்படியா? சோரி போட்டுக்கிட்டீங்களா? மாமா இங்க வா. மாமா மாமா உனக்கு இங்க என்ன மாமா வேலை? எனக்கு என்ன வேலையா? நான் மரகதவல்லியை தேடிக்கிட்டு நான் வந்தேன். நானும் மரகதவல்லியை கல்யாணம் பண்ணலாம் தான் வந்தேன். நான் மரகதவல்லிக்கு தாலி கட்டிவிட்டேன். கன்னிகா மரத்திலேயே அவன் தாலி கட்டிவிட்டா நான் வேலை விட்டுட்டேன். மாமா இந்த மரகதவல்லிக்கு உனக்கு வயசு என்ன ஆகுது? உனக்கு தங்கச்சி மாமாவ? உனக்கு அத்தனா? எப்படியாவது இந்த மஞ்ச பண்ணி போடுறான். மாமா எனக்கு கொஞ்சம் மாமா மாமா எப்படியாவது 7 கல்யாணம் எனக்கு பண்ணி வச்ச இந்த 8ஆவதா எனக்கு இவனையும் எப்படியாவது காரணம் விழுந்து கேட்கணும். தங்கச்சியா நினைச்சீங்க மாமா? நீ கேட்கிற இடத்தெல்லாம் காட்டுன இடத்தெல்லாம் உனக்கு கல்யாணம் பண்ணி வச்ச 7 பொண்டாட்டி இந்த ஒண்ணு எனக்கு விட்டு தர மாட்டியா? உன் முகத்துக்கும் அவன் முகத்துக்கும் பாரு மாமா. ஏணி வச்சா கூட 8 மாண்டு. ஏன்டா இந்த முகனுக்கு என்ன? இந்த முகனுக்கு என்னடா? மாமா உன்கிட்ட வாழ்க்கப்பட்டு அவன் முதல் 20 சாவறத நானாவது வச்சு பொழைச்சுக்கிறேன் மாமா.
நீங்க ரெண்டு பேரும் ஒரே சைஸா தாண்டாக்குறீங்க. யார்கிட்ட விடுங்கடா நான் போடுறேன். மாமா இவன் உனக்கா எனக்கா என்பது அப்புறம் அது அப்புறமேட்டு நீ நான் மாமா நீ மச்சனை நம்ம சண்டை அப்புறம் நம்ம பேசிக்கலாம். அங்க நிக்கிறான் பாத்தியா? அவனை கொண்ட கண்டாரவாணி பையனை இவனை எப்படியாவது கொள்ளணும் மாமா. இவனை எப்படி கொள்றது? ஒன்று கவலைப்படாதே. இவனை எப்படி மாமா கொள்றது? அர்ஜுனா ஒன்றுக்கு கவலைப்படாதே. இவன் யார் என்று உனக்கு புலப்படாதையா? எனக்கு எப்படி மாமா தெரியும்? அர்ஜுனா தென்னிலங்காதிபதி 10 தலை 20 கரம் கொண்ட ராவணேஸ்வரன் இடத்திலே படை தளபதியாக இருந்தவன். இலங்கையில இருந்தேன். ராவணனோடு இருந்தவன். ஆமா சரி. அப்பொழுது ராவணனை சம்ஹாரம் செய்யும் பொழுது இவன் புறமுதுகிட்டு ஓடினவன். அதனால அன்றைய தினத்தில வாலியை வளைக்கும் பொழுது என் மனதால் நான் நினைக்காம பின்புறமாக இருந்த பான செலுத்தியனால என் மனசு கேட்காம இவனை கொல்லாத விட்டுட்டேன். உயிரோட தப்பி ஓடியாந்துட்டான். சரி. இவனை கொல்வதற்கு ஒரே வழிதான். போன ஜென்மத்தில் நான் ராமனாக நீ லட்சுமணாக பிறந்தேன். அதே போல இப்பொழுது நான் ராமனாக வருகிறேன். லட்சுமணனாக வந்து இவனை நான் என் கோதண்ட பானத்தினால் இரையாக்கு அப்படி இவனை கொள்வதாயிருந்தால் ஹனுமான் துணை வேண்டும். ஏ ஹனுமந்தா ராமபிரானே லட்சுமண பெருமாளே அந்த சூரனாகப்பட்டவனை உன் வாயினால் கட்டி தர தரல் இருக்கிற நீங்க போடலாம். கண்ட உடனே நான் பயந்துட்டு வந்துட்டேன்ல, திருப்பி மீண்டும் எதுக்கு இந்த இடத்துல வந்திருக்கா? சுவாமி ஆகிய ஸ்ரீமந்த நாராயண கண்ணன் இடத்திலே ஏதோ ஒரு தவறு செய்திருக்கிறாய். உன்னை அழைத்து வர சொன்னார் எனது சாமி. ஐயா கட்டா சாமி ராமபிரானே. சாமி அனவந்தா உங்களுக்காக இதோ ஏ மடையா நீ யார் நீ? அன்றைய தினத்திலே புறமுதுகிட்டு ஓடினாயே, இப்பொழுது என்னை பார்த்தால் உனக்கு தெரியலையா? யாரா நீ? ஏய் நான் தானடா ராமன். அயோத்தி ராமனடா எங்க அண்ணன். அயோத்தி ராமனா? தெரியலையா? ஓ தசரத மகன் ராமனா? ஏண்டா ராமன் சொல்லிவிட்டியே, நீ ராமன் மட்டும் தனியா இருக்கிறியே, லட்சுமணன் எங்கடா? டேய் எபாரா லட்சுமணன். லட்சுமணா நீதானா லட்சுமணன்? ஏண்டா லட்சுமணன் சொல்லிவிட்டு உன் பக்கத்துல இருவருக்கும் பக்கத்துல ஒரு பெண் இருக்குல்ல, சீதாதேவி எங்கடா? எல்லாரும் ஒண்ணு கூடிக்கிட்டீங்களாடா? அனுமானை அது பெரிய கோரம். சரி சற்றேனு உனக்கு இதற்கு மேல் உயிர் வாழ்வதற்கு இந்த பூமியில் இடம் கிடையாது. உன்னை சம்ஹாரம் செய்யவே நான் வந்திருக்கிறேன். மாமா நீங்க அடிச்ச அடியில உள்ள போய் அவன் கீரலாம் புடிக்கிட்டு வருது. மாமா சரி அந்த பேச்செல்லாம் போகட்டும். அதெல்லாம் போன போயிட்டு போகுது. எதுவுமே நீ குறுக்கு மறுக்க பேசக்கூடாது. ஒரே அடியா எனக்கு திருமணத்தை முடிச்சு வை மாமா. வீணா அலையாத மாமா. கெட்டனாகி பட்டம் முடிச்ச மாதிரி நிக்காத. என்ன பண்ணுது மாமன் கூட்டி கொடுத்ததே மாமா அர்ஜுனா இந்த மரகத வள்ளியோடு இந்த விஜயனை சேர்த்து விடு.
அர்ஜுனா மாமா என்ன ஒரு மாசம் இங்கே தங்கிட்டு நான் நேரா இந்திரபிரஸ்தம் வந்துடுறேன். ஒன்றுக்கு கவலைப்படாதே. சரி. எனக்கும் அதே ஆசைதான். ஆஹா. 7 திருமணம் செய்து விட்டாய். இறுதி முறையா 8ஆவதா உனக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கேன். சரி. இதுக்கு மேல என்ன தும்மம் துறைக்கு சொல்லாத. இதோட போதும் மாமா. அப்படியா? என் கண் முன்னே திருமணம் செய்து கொள். அடியான சந்திரன சாட்சி வச்சு சூரியன முன்னிறுத்தி சூரியன முன்னிறுத்தி அப்படி வரமாட்டே I